ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணங்க. அந்த குணத்த யார் குணத்தையும் யாரும் மாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நினைச்சாலும் அது நடக்காது. மாத்தவும் முடியாது. அவங்க பிறவி குணம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. பொறக்கும்போதே அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் பொறப்பாங்களாம். அது அப்படியே வளர 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 அவங்களுக்கு அந்த எந்த மைண்ட் செட்டில் பிறந்தாங்களோ அதே மாதிரியே அந்த குணங்கள், குணாதிசயங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குணம்லாம் அப்படியே அமைஞ்சிரும். அதை அவங்க கொஞ்சம் கூட மாற்றிக்க மாட்டாங்க. நல்லது எது கெட்டதுன்னு சமயத்தில் புரியாது. புரிஞ்சாலும் அவங்க வாதத்தை தான் மெயினாக வைப்பாங்களே தவிர நம்ம நியாயத்தை சொன்னால் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாதத்தை தான் நம்ம கேட்கணும். திரும்ப அந்த வாதத்தை நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சோன்னு வச்சுங்களேன், வாதம் பெருசாகிடும். விதண்டா வாதம் பிடிச்சி பெரிய சண்டையாக போயிடும். அதனால் நம்ம ஆமாம் ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். யாரையும் திருத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் அவங்கவுங்க பிறவி குணம்னு ஒன்று சொல்லுவாங்களா, அந்த பிறவி குணத்தை யாராலையும் யாரும் மாற்ற முடியாது. ஒரு சிலர் மாறுவாங்க, அது அதிர்ஷ்டவசம். மற்றபடி யாரும் மாற மாட்டாங்க. அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறது நம்ம டைம் வேஸ்ட். அந்த டயத்தை நம்ம சேமிக்கணுன்னா அமைதியாக போயிடுறது எவ்வளோ பெட்ரு. உங்கள் லைஃப்பில் அது மாதிரி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.